Hi guys, welcome to Quick Thought. I'm Man of My Words. ஸோ ஆக்சுவலாக ஜாவா சீரிஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ஆக்சுவலாக படிக்கும்போது என்னோடய காலேஜ் புக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் இன்னும் நிறையா போடுறேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தினதுலாம் என் புக்ஸில் ஆக்சுவலாக வந்து மொத்தமே 2 lessons தான். ஆக்சுவலாக நான் 2 lessons உங்களுக்கு முடிச்சிருக்கேன் சொல்ல போனோன்னா. அண்ட் ஓகே, இப்போ நான் வந்து இந்த 3rd lesson ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஒரு லெசனே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ப்ரோக்ராமாக உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன் கைஸ். ஓகே, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஒரு எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதா பார்க்க போகிறோம். லைக் எக்ஸப்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஒரு எரர் வரும்ல கைஸ். ஸோ அந்த எரரெல்லாம் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் பொறுத்து தான். லைக் முதல்ல இப்படி பண்ணாத ஒரு எரர் அப்படின்றதே ஒருத்தவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க டிஃபைன் பண்ணாங்க, ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் எப்படி நமக்கு வருது அப்படி நம்மளே ஒரு நியூ எக்ஸப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கைஸ். நான் வந்து மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஒரு பப்ளிக் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன நேம் வைக்க போகிறேன்னா மை கிளாஸ் அப்படின்னு தான் வைக்கிறேன். 1 second கைஸ். யா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லித்தரல, பட் இட்ஸ் நாட் அண்ட் பேசிக் ஒன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். லைக் ஒரு அரே வந்து நீங்கள் C++லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ லைக் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். அதில் மை நம் அப்படி சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஸோ அப்படின்னு ஒரு 5 நம்பர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 5 நம்பர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். லைக் சிஸ்டம் system.out.println அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ நான் எதை பிரிண்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைன்ன்ற அரேல 10th இண்டெக்ஸில் இருக்கிறத எனக்கு கொடு, 10th இண்டெக்ஸோட வேல்யூ கொடுன்னு சொல்லி நான் இப்போ கேட்க போகிறேன். பட் ஆக்சுவலாக அப்படி ஒரு இண்டெக்ஸிங் கிடையாது. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நார்மலி வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ அப்போ இந்த 1ன்ற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னென்னா 0, 2க்கு வந்து 1 இருக்கும், இதுக்கு 3, 4 சரி இதுக்கு 2 இருக்கும், இதுக்கு 3 இருக்கும், இது 4 இருக்கும். ஸோ மொத்தமாக 4 இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பட் நினைக்கிறேன் 10th இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இது வந்து பேசிக்காக என்ன ஆக போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஜாவா சி அண்ட் மை கிளாஸ் .java அப்படின்னு நான் கம்பைல் பண்ணுறேன். ஆனால் பர்ஃபெக்டாக கம்பைல் ஆகிடுச்சு. எப்படி கம்பைல் ஆகிடுச்சு, சரி நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா அண்ட் மை கிளாஸ் அப்படின்னு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ரன் பண்ணும்போது எரர் வருது. ஸோ என்ன எரர் வருதுன்னு பாருங்களா. ஸோ லைக் எக்ஸப்ஷன்ஸ் இன் த்ரெட் மெயின் அப்படின்னு வருது. ஸோ லைக் வந்து 10 அப்படின்ற ஒரு பொசிஷனே கிடையாது. ஸோ அரே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் பவுண்டரி எக்ஸப்ஷன்ஸ் போயிருக்கு. ஸோ அரேல வந்து அப்படி ஒரு இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் பவுண்டரி எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த எக்ஸப்ஷன் நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. பேசிக்காக வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ட்ரை கேட்ச் அப்படின்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. லைக் வந்து ஓகே, ஸோ நான் ப்ரோக்ராம் அப்படி ஸ்டீட்டாக பண்ணுவோம். லைக் நான் மெயின் மெத்தடில் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்கிறேன். லைக் என்ன ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, Ctrl+X ஓகே, நான் ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அரே கிரியேட் பண்ண, அந்த அரே வந்து 10th இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்றத நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ண சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ மேபி அதால் செய்ய முடியலாம், செய்ய முடியாதுன்னு போகலாம். ஸோ மேபி செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன்னா, CTCH. ஸோ கேட்ச் என்ன கேட்ச் பண்ண போகிறோன்னா, ஒரு எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது எக்ஸப்ஷன் வருது அப்படின்னு செக் பண்ணோம்ல. ஸோ EXCEPT ஸோ எக்ஸப்ஷன் E அப்படின்னு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் ஸோ இதில் என்ன சொல்லணும்னா, என்ன எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி தான். ஸோ இந்த கேட்ச்ன்றது ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வருதான்னு கேட்ச் பண்ணும். ஸோ மேபி அப்படி ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, system.out.println லைக் சம்திங். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, அதுதான் வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வித் செமிகாலன் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கா? கேஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது.
பர்ஃபெக்டாக இப்போ நான் வந்து ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ட்ரையில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீஜர் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் அதில் வந்து 10th index சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை ட்ரை பண்ண தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி வந்து நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஸோ அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகுனா ஒரு எக்ஸப்ஷன் பாஸ் ஆக போகுது. ஸோ அந்த எக்ஸப்ஷனுக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்போ ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வருது அப்படின்றத இங்கே கேட்ச் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் we need to compile the program. அண்ட் இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சம்திங் வென்ட் ராங்னு வந்துருக்கு. பிகாஸ் எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் எரர் தான் கொடுக்க போகுதுன்னு. ஸோ அந்த எக்ஸப்ஷன் எரர் இப்போ வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ரன் ஆகலை இல்லை ஏதாவது எரர் வரும்போது என்ன ஆகுனா இந்த கேட்ச்ன்னு இருக்குல்ல, ஸோ இது ரன் ஆகிடும். ஸோ இந்த ட்ரைன்றது வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு எரர் வரும்போது இந்த எக்ஸப்ஷன், ஸோ நம்மளோட ஓன் எக்ஸப்ஷன்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம் கைஸ். அண்ட் இன்னொரு சொல்ல போனோம்னா கேட்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலி ஃபைனலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி சொல்ல போனோம்னா லைக் நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் லைக் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஃபைனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எங்கேயுமே மியூட்டேட் பண்ண முடியாதுல்ல. லைக் அதோட வேல்யூஸ் எடிட் பண்ண முடியாது, திருப்பி எந்த இடத்துலையும் மாற்ற முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபைனலி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க எக்ஸப்ஷன்ஸில். அண்ட் இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைனலிக்குள்ளே இருக்க பிளாக்ஸ் ஆஃப் கோட்ஸ் எப்போ ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா லைக் எல்லா டைமுமே ரன் ஆகிடுங்க. இதுக்கு வந்து லைக் இந்த இந்த கேட்ச்ன்றது எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் கேட்ச் ரன் ஆகும். ஸோ ட்ரையில் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுன்ற பட்சத்தில் கேட்ச் வந்து ரன் ஆகவே ஆகாது. பட் ஃபைனலி வந்து அப்படி கிடையாது. லைக் ட்ரை ரன் ஆனாலும் ரன் ஆக போனாலும் இந்த ஃபைனலிக்குள்ளே இருக்க பிளாக்ஸ் ரன் ஆக தான் போகுது. அண்ட் கேட்ச் ரன் ஆனாலும் ரன் ஆகாமல் போனாலும் ஃபைனலிக்குள்ளே ரன் ஆகும். இந்த ஃபைனலி அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்குள்ளே ரன் ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படியா இருந்தாலும் கன்ஃபார்ம் ரன் ஆகிடுங்க. ஸோ ஃபைனலியில் நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸப்ஷன் வந்து கன்ஃபார்ம் ரன் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து மேலே இருக்க ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆச்சா இல்லை எக்ஸப்ஷன் வந்துச்சா அப்படின்ற ஒரு எந்த ஒரு ரிகார்ட்லெஸ் இது வந்து ஒரு ரிகார்ட்லெஸ். ஸோ ட்ரை கேட்சை பற்றி ஒரு ரிகார்ட்லெஸ் அதை பற்றி கண்டிக்காது. இது அதோட வேலையை பண்ணிவிடுங்க. லைக் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா system out.println அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன சொல்கிறேன்னா லைக் just try and catch is finished FNSKED அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் அகைன் ஒரு வாட்டி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே இது கம்பைல் இட் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை அண்ட் கேட்ச் இஸ் ஃபினிஷ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ இண்டெக்ஸ் லிஸ்ட் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வாட்டி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்பைல் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது தெரியும் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை அண்ட் கேட்ச் இஸ் ஃபினிஷ்னு வந்துச்சு. பட் எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸுமே வரல அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 0th இண்டெக்ஸில் வந்து இந்த மை நம்பர் அப்படின்ற அறையில் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது. நான் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு 2ன்றது பிரிண்ட் ஆகும் கைஸ். ஸோ அது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஓகே இதில் நான் மெயினாக எதை சொல்கிறது இதை ஆக்சுவலாக ரன் பண்ணி காட்டினேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் வென்ட் ராங்ன்றது வரல. ஏன் அது வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ண சொன்னல அந்த பிளாக்ஸ் ஆஃப் கோட்ஸ் அது எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸுமே ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கேட்சுக்கு வந்து அங்கே வேலையே கிடையாது, அதனால் அது ரன் ஆகலை. பட் ஃபைனலி அப்படி கிடையாது. ஸோ அது எப்பயுமே அது ரன் ஆகிடும் கைஸ். லைக் வந்து ஒரு சில டைமில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சம் எரர் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரையில் வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் ஏதாவது நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மேபி அது எரரும் வரலாம், எரர் வராமலையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபைனலின்ற இடத்துல வந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கோடை அங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எரர் வந்தாலும் சரி தான், எரர் வரலனாலும் சரி, கடைசியில் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலி அப்படின்ற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் இன்னொரு எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். லைக் த்ரோ அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ ஓகே அதையும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்.
ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் STAT, so static void, sorry guys, okay, static void, and next வந்து பார்த்தீங்கன்னா ch அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ மீன் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன், ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் எழுத போகிறேன். லைக் என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இதுக்குள்ளே எனக்கு ஒரு பேராமீட்டர் தேவைப்படுது. ஸோ அதனால ஏஜ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே என்ன செக் பண்ணுறேன்னா இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஆன் எரர். ஸோ ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் இங்கே பண்ணணும். ஸோ THROW, ஸோ ஒரு எரரை த்ரோ பண்ண சொல்கிறேன். லைக் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோ நியூ கீபோர்ட். அண்ட் அது என்ன எரர் நான் த்ரோ பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ARITHMETIC, ஓகேவா? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், EXCEPTION. ஸோ ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நான் த்ரோ பண்ண சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா ACCS access denied, DENIED. ஸோ denied because you are underage அப்படின்னு மட்டும் சும்மா கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஸ் கண்டிஷன் போடுறேன். ஸோ இந்த எல்ஸ் கண்டிஷன் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ as usual system .out.PRINT println, அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிராண்டட், ஸோ PRMISION, ஸோ பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு நான் எழுதுறேன் கைஸ். பர்ஃபெக்ட். ஸோ வந்து ஒரு எஃப்எல்ஸ் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலி எழுதியிருக்கேன். ஸோ லைக் இதை பார்த்தீங்கன்னா இஃப் ஏஜ் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் சாரி கைஸ், இந்த மெத்தட் நான் கால் பண்ணும்போது ஏஜ் வந்து லெஸ் தென் 18 நான் கொடுத்தேன்னா இது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். எல்ஸ் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு மெயின் மெத்தட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து CH அப்படின்னு கொடுத்துட்டு லைக் நான் உள்ள என்ன தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு தரேன். ஸோ லெஸ் தென் 8 லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணணும். ஸோ அது கரெக்டாக நடக்குதா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேணும்னு செக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பைல் ப்ரோக்ராம். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பைட் கோட் ரன் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். லைக் என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த வாட்டி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் access denied under age. ஸோ ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்திருக்கு ஆக்சுவலாக. மேபி நம்ம வந்து இங்கே நான் வந்து அப்ரூவ் 18 தரேன், லைக் 19 தரேன். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணும்போது பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்து நானே அதை த்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் கைஸ் எங்களுக்கு வந்து ஒரு லெசன். இது வந்து ஒரு லெசன் ஆக்சுவலாக ஒரு சாப்டர் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் 3 ப்ரோக்ராமில். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலராக ஒரு டாபிக் இல்லைன்னா ஏதாவது புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜே பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் இருக்க அந்த ப்ரோக்ராம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஜஸ்ட் சொல்லணும் எனக்கு இந்த கான்செப்ட் புரியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கான்செப்டை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணால் நான் சொன்ன கான்செப்டை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் புரிய வைக்க முடியுது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். And thanks for watching the video guys. Love you guys.